சீனியரை பைபாஸ் பண்ணி 6 மூத்த காவல்துறை அதிகாரிகளை பைபாஸ் பண்ணி சீனியாரிட்டி ஆர்டர்ல 7வதாக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவரை பொறுப்பு டிஜிபியாக இந்த பணியில் அமர்த்த வேண்டிய கட்டாயம் என்ன, அவசியம் என்ன? இதனால் 6 IPS அதிகாரிகளுக்கு சீனியாரிட்டியில பிரச்சனை வருது. குறிப்பாக சீமா அகர்வால் அவர்கள், சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள், அபய்குமார் சிங் அவர்கள், வன்னிய பெருமாள் அவர்கள், ராஜீவ்குமார் அவர்கள், பிரமோத்குமார் அவர்கள், இவங்க எல்லாமே 6 பேர் இதுக்கு மேல இருக்காங்க. அதனால் இன்னைக்கு தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி காலையில அந்த பொறுப்பேற்கக்கூடிய விழாவில் 8 டிஜிபி பங்கேற்கணும். 8 டிஜிபி பங்கேற்கணும். அவருக்கு மேல சீனியாரிட்டியில் இருக்கிற 6 பேரும், அவருக்கு கீழே இருக்கிற 2 பேர் 8 டிஜிபி புறக்கணித்திருக்கின்றார்கள். எப்படி காவல்துறையில சட்டம் ஒழுங்கை நம்ம காப்பாற்ற முடியும்? காவல்துறைக்குள்ளேயே சண்டை ஏற்படுத்தி, காவல்துறைக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்தி, காவல்துறைக்குள்ளேயே அதிகார போட்டியை முதலமைச்சர் கொண்டு வந்ததன் காரணமாக காவல்துறை நண்பர்கள் பலம் இழந்து நிற்கிறாங்க. சமீபத்தில் வந்த ஆய்வறிக்கை உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் 31 மாநகரத்தில் ஆய்வு பண்ணாங்க மத்திய அரசு அமைப்பு. அதில் சென்னை 21வது நகரமாக இருந்திருக்கிறது. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய நகரமாக NARI 2025 அமைப்பு நடத்தியிருக்கக்கூடிய ஆய்வறிக்கையின்படி சென்னை மாநகரம் 31 நகரத்தில் 21வது நகரம் தான் பாதுகாப்பு. 6 பெண்கள் 6% 100க்கு அவங்க மட்டும்தான் மிக பாதுகாப்பாக இருக்கின்றோம். 46 பேர் பாதுகாப்பா இருக்கிறோம். 48% பெண்கள் நாங்க பாதுகாப்பாவே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் திமுக அரசு வெட்கி தலைகுனியணும். இந்த லட்சணத்துல காவல்துறைக்குள்ள சண்டனையும் பிரிவினைவாதத்தையும் ஏற்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்கள். எங்களை பொறுத்தவரை இது இல்லீகல். பொறுப்பு டிஜிபி என்கின்ற பொறுப்பே இது ஒரு இல்லீகலான வேலை. சட்டத்தில் இதுக்கு இடம் கிடையாது. அதனால் உடனடியாக இதை மாற்றி போர்க்கால அடிப்படையில் UPSCக்கு 5 பேர் லிஸ்ட் அனுப்பி UPSC கொடுக்கிற 3 பேர்த்துல ஒருவரை தமிழகத்தினுடைய டிஜிபியாக அறிவிக்கணும். இல்லை என்றால் இந்த அரசு போலீஸ்லயும் அரசியலை கலந்துவிட்டு நஞ்சை பாய்ச்சி பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கே பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். நான் தொடர்ந்து குற்றம் சாட்டுறேன். இன்னொரு குற்றம், அரசு பள்ளியில மாணவர்கள் குறைந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆண்டு ரிப்போர்ட் வந்திருக்கு. 2025, 26 இந்த அகாடமிக் இயர் உள்ள வந்தவங்க ரிப்போர்ட் இப்ப இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில வெறும் 37% மாணவர்கள் தான் தமிழகத்தில் அரசு பள்ளியில படிக்கிறாங்க. 62.1% மாணவர்கள் தனியார் பள்ளியில படிக்கிறாங்க. இதற்கு முன்பு 2023, 24 ஆய்வறிக்கை எடுத்தீங்கன்னா 42% குழந்தைகள் அரசு பள்ளியில படிச்சாங்க. 42.2% குழந்தைகள் அரசு பள்ளியில படிச்சாங்க. இன்னைக்கு 37.9% குழந்தைகள் தான் அரசு பள்ளியில படிக்கிறாங்க. திமுக அரசு வந்த பிறகு கடந்த 3 ஆண்டுகள்ல மட்டுமே 5% குழந்தைகள் அரசு பள்ளியில குறைந்து தனியார் பள்ளியில அதிகமாயிருக்கிறாங்க. இதான் அவங்க அரசு பள்ளி நடத்தக்கூடிய லட்சணம். அதற்கு ஒரு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாங்க. இவ்வளவு பில்டப், இவ்வளவு பட்ஜெட். அரசு பள்ளியை உங்களால காப்பாற்ற முடியல, அரசு பள்ளியில தரத்தை கொடுக்க முடியவில்லை என்றால் எதற்காக சமக்கல்வி, சமூக நீதி கல்வின்னு எதற்காக வாய்களையே பேசுறீங்க? இதற்கும் அரசு பொறுப்பேற்று பதில் சொல்லணும். வேறு வேறு மாநிலங்கள்ல அரசு பள்ளி மாணவர்கள் அதிகரிக்கிறாங்க. உதாரணம் உத்தரப்பிரதேசம். ஆனா தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் குறைவதற்கான காரணம் என்ன? எதற்காக அதிக பணம் கொடுத்து கட்டணம் கொடுத்து தனியார் பள்ளிக்கு அவங்க போகணும்? 3வது, சிவகங்கையில வைகை நதியில திருப்புவனத்தில் உங்களுடன் ஸ்டாலின் வந்த பெட்டிஷன்லாம் ஆத்துல போட்டதை பார்த்தோம். இன்னைக்கு வட்டாட்சியர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஆபீஸ்ல வச்சதை இவனை திருடிட்டு போயிட்டாங்க. வெட்கமா இல்லையா? இந்த மாதிரிலாம் சொல்றீங்க. மக்கள் இதை நம்பணும்னு நினைக்கிறீங்களா? வட்டாட்சியர் அலுவலகத்துக்குள்ள பூட்டு போட்டு திருடி இருந்தா அன்னைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பூட்டை உடைச்சு ஆத்துல வீசினதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் அது உங்க கவனத்துக்கு கொண்டு வரோம், பத்திரிகை நண்பர்கள் கவனத்துக்கு கொண்டு வரோம். ஆத்துல போட்டு 3 நாள் கழிச்சு வட்டாட்சியர் போலீஸ் ஸ்டேஷன் போய் யாரோ வட்டாட்சியர் அலுவலகத்தில் அப்ளிகேஷனை திருடிட்டு போயிட்டான், ஆத்துல தூக்கி போட்டான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு முழுவதுமே இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்பதே ஒரு ஃப்ராடு திட்டம். இதுல யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. சும்மா அப்ளிகேஷனை வாங்குறது, குப்பை தொட்டியில போடுறது, ஆத்துல போடுறது, அல்லது தீ வச்சு கொளுத்திடுறது. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த பில்டப் டிராமா? அதனால் முதலமைச்சர் நேரடியா பதில் சொல்லணும். எங்களுக்கு வட்டாட்சியர் பதில், இந்த பதில் வேண்டாம். உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற நிகழ்வை நடத்திவிட்டு எதற்காக பொதுமக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதும் எங்களுடைய கேள்வியா இருக்கு. இதை தாண்டி நண்பர்கள் கேள்விகள்